Welcome student, I am Ganeshan. இன்னைக்கு டபுள் இன்டெக்ரல் பேஸ் பண்ண சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். Evaluate integral 0 to 1 0 to x dy dx. இது பார்த்தீங்கன்னா டைப் 2 ப்ராப்ளம். ஏன்னா லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் வந்துச்சு பாருங்க x. இது வரைக்கும் போட்ட சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் லிமிட். கொடுத்துருக்க லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குற முதல் சம் வந்து தான் வேரியபிள் லிமிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லிமிட் வந்து வேரியபிள். இது வந்து டைப் 2 ப்ராப்ளம். இன்ட்ரடக்ஷன்ல நான் கொடுத்திருந்தேன் அந்த மாதிரி. ஓகே, இப்போ இந்த டைப் 2 ப்ராப்ளத்தை எப்படி டீல் பண்ண போறோம் அப்படின்னா லிமிட்ஸை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னா, இப்போ இந்த சம்மில் வந்து கொடுத்துருக்கிறதுல வேரியபிள் லிமிட் அது என்ன இருக்குது எக்ஸ். இந்த வேரியபிள் லிமிட் என்ன வரைக்கும் எக்ஸ். இது எக்ஸா இருக்கிறதுனால இது ஒய்யோட லிமிட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சுலாம் முடிவு பண்ணக்கூடாது. கான்ஸ்டன்ட் லிமிட்ல நம்ம சொல்லுவோம் இன்னர் இன்டெக்ரல் வச்சுதான் லிமிட் ஐடென்டிஃபை பண்றோம் பார்த்தீங்களா, அது இப்படி கிடையாது. வேரியபிள் லிமிட்ஸ் வந்துச்சுனாவே அந்த லிமிட்ல இருக்கிற வேரியபிள் எக்ஸா இருக்கிறதுனால அது ஒய்யோட லிமிட். இது ஒய்யோட லிமிட்டா இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி இது வந்து எக்ஸோட லிமிட். இதுதான் இந்த லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். நல்லா கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் சம் சால்வ் பண்ண போறோம் இந்த டாபிக்ல. ஸோ எப்படி லிமிட் ஐடென்டிஃபை பண்ணணும்? லிமிட்ல இருக்கிற வேரியபிள் எக்ஸா இருந்துச்சுன்னா அது ஒய்யோட லிமிட், ஒய்யா இருந்துச்சுன்னா அது எக்ஸோட லிமிட். அவ்வளவுதான் லாஜிக். இது என்னவா இருக்கோ அதை வச்சு அது உல்டாவா சொல்றது அடுத்த லிமிட். சரிங்களா? ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட் சொல்றேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் லிமிட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது என்னன்னா எதை முதல்ல இன்டர்வல் பண்ணணும், அதான் முக்கியமான விஷயம். இப்போ எதை முதல்ல இன்டர்வல் பண்ணணும்னா ஒய்யோட லிமிட். இது பார்த்தீங்கன்னா ஒய்யோட லிமிட் தானே வேரியபிளா இருக்கு. அப்போ ஒய் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வல். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்வல். எந்த லிமிட் வேரியபிளா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வல். So this is first integral. Y is the first integral. Okay, இந்த integration எதுன்றதை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரெண்டு விஷயத்து முக்கியமா இந்த சம்ல வேரியபிள் லிமிட்ஸ் பத்தி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, நான் இப்போ சம் சால்வ் பண்றேன், கவனிங்க. integral 0 to 1 integral 0 to x dy dx. ஓகே, நான் இந்த சம்ம பார்த்தோன்னா நீங்க முடிவு பண்ண வேண்டியது இப்படிதான் பண்ணணும். லிமிட்ல எக்ஸ் இருக்கிறதுனால இது ஒய்யோட லிமிட். அப்போ ஒய் தான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ல இன்டெக்ரல் பண்ணுங்க. இன்டெக்ரல் 0 to 1 dy இன்டெக்ரல் பண்ணினா ஒய், அதோட லிமிட் வந்து 0 to x. ரிமைனிங் இன்டெக்ரல் dx முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்போ இன்டெக்ரல் 0 to 1 லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் அப்பர் லிமிட், லோயர் லிமிட் போட்டா 0 அதனால தேவையில்லை, இன்டு dx. இப்போ இதை இன்டெல் பண்ணுங்க. எக்ஸை இன்டெல் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2, அதோட லிமிட் வந்து 0 to 1. அப்போ ஆன்சர் வந்து 1/2 தான் ஆன்சர். புரிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். வேரியபிள் லிமிட் வந்துச்சுனாலும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சம்ம பொறுத்து கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் மாறும், இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லிமிட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. எது வேரியபிள் லிமிட்டோ அதுதான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல்.